மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட்சர் இங்கிலீஷ். இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, பேங்கிங்கான சீரீஸ் தான் இன்றைக்கி போடலான்னு நினச்சேன். பட் கண்டினியூஸாக அதை டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அதை பற்றி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப அது ரொம்ப லாங் பேக்கே வந்துருச்சு. அதை பற்றி 2022 ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சினா என்ன, அதனால ஃபிசிக்கல் கரன்சிக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும், இஷ்யூஸ்ன்னு கிடையாது, ஃபிசிக்கல் கரன்சி அதை அஃபெக்ட் பண்ணும், நம்ம எக்கனாமி எந்த மாதிரி இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும், ஓகேவா, அதை பற்றிலாம் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ஜென்ரலாக போகிறதுக்கு முன்னாடி, சென்ட்ரல் பேங்க் இப்போது நார்மலாக ஃபிசிக்கல் கரன்சி இருக்கும். ஃபிசிக்கல் கரன்சி அது இருக்கும், நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா, இங்கே நான் இமேஜ் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மக்களே. ஜென்ரலாக இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுது. ஆர்பிஐ சைட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே. ஆர்பிஐ சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்தியன் ருப்பி போட்டுட்டு 500 ருபீஸ் கீழே ஆர்பிஐ சைட் இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஆப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஜிட்டல் கரன்சி. சரி, ஓகே சார், இதுதான் நம்ம யூபிஐயில் பண்ணுறோம். யூபிஐயில் என்ன பண்ணுறோம், யூபிஐயில் நம்மக்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ என்கிட்ட இந்த மொபைல் இருக்குது, இந்த மொபைலில் யூபிஐ ஆப் இருக்குது. யூபிஐ ஆப்பில் இப்போ நான் அபிட்சருக்கு சென்ட் பண்ணேன்னா அபிட்சர் நம்பர் தட்டி நான் சென்ட் பண்ணுறேன். யூபிஐயில் அது பண்ண முடியுது. அப்போ டிஜிட்டல் கரன்சின்றப்போ டிஜிட்டல் கரன்சி ஒரு ஆப் வழியாக தான் ஆக்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த டிஜிட்டல் கரன்சி ரிலீஸ் பண்ணுறது ஃபிசிக்கல் கரன்சி மாதிரியே டிஜிட்டல் கரன்சியும் ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சார் பெரிய டிஃப்ரென்ஸ் யூபிஐஸ்க்கும் இதுக்கும் அப்படின்னா, இப்போ யூபிஐயில் பார்த்தீங்கன்னா, யூபிஐயில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் அபிட்சருக்கு அனுப்புகிறேன். சரி, நேம் எழுதிடும். அபிட்சருக்கு அனுப்புகிறேன். எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபி அனுப்புகிறேன்னு வச்சுக்கேன். என்னோட பேங்க் அக்கௌண்ட் என்னது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சாரோட பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானே வச்சுங்க. ஓகேவா, இப்போ சரி வேறு பேங்க் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, என்னோட பேங்க் அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் மக்களே. இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். என்னோட இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இப்போ நான் 10,000 அப்படின்னு தட்டினதும் ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி போட்டதும் சார் ப்ராசஸ் ஆகி சாரோட அக்கௌண்ட்டுக்கு பேக் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட பேங்க் சர்வர் இருக்குல்ல, என் பேங்க் சர்வர், இந்தியன் பேங்க் சர்வர், இங்கிருந்து ரெக்வஸ்ட் ஒன்று போகும். என் பேங்க் சர்வர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும் சாரோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்வர். அதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்களா, யூபிஐயில் பார்த்தீங்கன்னா பேங்க் சர்வரோட இன்டராக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு இன்டர்மீடியட் மாதிரி பேங்கோட இன்டர்வென்ஷன் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியில் அது இருக்காது மக்களே. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியில் பேங்கோட இன்டர்வென்ஷன் இருக்காது. அப்போ எப்படி சார் சென்ட் ஆகும் அப்படின்னா, அது ஒரு வேலெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேலெட்டில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ வேலெட்டில் மணி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அதே வேலெட்டில் 10,000 இருக்குது அப்படின்னா, அந்த வேலெட்ல இருந்து நான் வேலெட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா சாரோட வேலெட்டுக்கு, அபிட் சார் அவரோட சிபிடிசி வேலெட் வச்சிருப்பாரு, அதுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேவா, இங்கே பேங்கோட இன்டர்வென்ஷன் இருக்காது. ஜென்ரலாக சிபிடிசின்னு வரப்போ பேங்கோட இன்டர்வென்ஷன் இருக்காது மக்களே. யூபிஐன்னு வரப்போ பேங்கோட இன்டர்வென்ஷன், பேங்க் சர்வரோட இன்டர்வென்ஷன். ஓகேவா, இது சிம்பிளா பேசிக் புரிஞ்சதா? யூபிஐன்றப்போ பேங்க் சர்வர்லேருந்து இன்டராக்ஷன் போய் நோட்டிஃபிகேஷன் போய் தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கே சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியில் பேங்கோட சர்வர் இன்டராக்ஷனே இருக்காது. நம்மளோட வேலெட்னா சிபிடிசி வேலெட்னா ஒரு டிஜிட்டல் ஆப் தான். அதில் என்னோட கேஷ் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கேஷ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கேஷ் தான் நான் அதில் இன்பில் பண்ணியிருப்பேன். 5 ரூபீஸ்னா அப்படி இருக்கும், 5,000னா அப்படி, 500னா அப்படி இருக்கும். அந்த ரூபீஸை நான் அப்படியே ஆட் பண்ணி இப்போ நான் 10,000 அனுப்ப போகிறேன்னு வச்சுக்கேன். இப்போ எத்தனை 500 நோட் வேணும், 10 அந்த மாதிரி வச்சு நீங்கள் 20 500 நோட்டீஸ் வச்சு நான் அனுப்பிச்சிருவேன். ஓகேவா, செலக்ட் பண்ணி அந்த வேலெட்லேருந்து சாரோட வேலெட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். பேங்கோட சர்வர் இன்ட்ராக்ஷன் இருக்காது இங்கே. இதுதான் சிபிடிசி. ஓகேவா மக்களே, நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்கும், ஆர்பிஐ சைட்டில் இருக்கிற டேட்டா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்க்குற என்ன தியரி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. என் கூடவே அப்படியே நான் சொல்கிறத லிசன் பண்ணிட்டே வாங்க, அப்படி நல்லாவே புரியும். ஆர்பிஐ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி எப்போ, சிபிடிசினா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ஃபினான்ஷியல் இயர் 23 தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட்ஜெட்டில், யூனியன் பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க, யூனியன் பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, November 1, 2000
22 டிசம்பர் 1 இந்த 2 டேட் முக்கியம். டிசம்பர் 1 2022 நவம்பர் 1 2022 வந்திருக்கு உங்களுக்கு ஹோல்சேலுக்கு வந்திருக்கும், ஹோல்சேல் சிபிடிசி வந்திருக்கும். டிசம்பர் 1 2000 வந்து ரீட்டைல். ஹோல்சேல்னா என்ன? ஹோல்சேல்னா இங்கே எழுதுற மக்களே, சரி, ஹோல்சேல்ன்றது மொத்த விலை, தமிழில் சொன்னோன்னா மொத்த விலை. இப்போ இங்கே இதை புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ரீட்டைல் கடையில் போகிறோம், ரீட்டைல்னா மக்களே சில்லறை விலை. நம்ம தினம் கஸ்டமர்ஸ் போய் யூஸ் பண்ணுற இடம் தான் ரீட்டைல் மார்க்கெட். அங்கே அதுக்காக ரிலீஸ் பண்ண அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணது ரீட்டைல். ரீட்டைல்னா பர்சன் டு பர்சன், பர்சன் டு பர்சன். ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து பேங்க், இப்போ இந்த சிபிடிசி வச்சு சொல்கிறோம், ஒரு பேங்க்லேருந்து ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு 1 lakh crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது பெரிய வால்யூம் ஆஃப் மணி இல்லை. அப்போ அந்த மாதிரி டிரான்சாக்ஷனும் பேங்க்ல நடக்கும். அப்போ ஹோல்சேல் சிபிடிசியில் பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் அதில் பண்ணுவாங்க, பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணிலாம். ரீட்டைல் சிபிடிசியில் பர்சன் டு பர்சன். நான் இப்போ அபித் சாருக்கு அனுப்புகிறேன், அபித் சாருக்கு நான் அனுப்புகிறேன், மேலே சொன்ன எக்ஸாம்பிள் எவ்வளோக்கு அனுப்புகிறேன், ஒரு 10,000 அனுப்புகிறேன், அது வந்து ரீட்டைல் கேட்டகரியில் வரும். ஓகேவா? இந்த சிபிடிசி இன்ட்ரடியூஸ் பண்ணதால நம்ம டிஜிட்டல் எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா மக்கள் வந்து இப்போ சிபிடிசி யூஸ் பண்றப்போ ஃபாஸ்டரா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். யூபிஐ கம்பேர் பண்றப்போ சிபிடிசி ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா இங்க பேங்கோட இன்டராக்ஷன் இருக்கு. இப்போ நீங்க ஓடிபி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 seconds வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மணி போகும். அந்த செகண்ட்ஸ் கம்மியாகும். சிபிடிசியில் இன்னும் ஃபாஸ்டரா சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு 500 ரூபாய் அனுப்புறோம், ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. இது இங்க 1 lakh crore அனுப்புறீங்கன்னா அது எவ்வளவு நேரம், அந்த வால்யூம் சென்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அப்போ இந்த சிபிடிசியில் ரொம்ப ஈஸியாகவே அனுப்ப முடியும். ஓகேவா? மக்கள் தீரா இருக்குன்ட்டு ரொம்ப வேகா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த கான்செப்ட் இப்படி தான் படிச்சாகும். ஓகேவா? சிபிடிசி இஸ் அ டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி இஷ்யூட் பை நம்மளோட சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் யாரு? ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது எப்படி டினோட் பண்றாங்கன்னா இது வந்து ருப்பி சிம்பிள் உங்களுக்கு தெரியும். ருப்பி இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. சாரி மக்களே, கரெக்டாக வரைகிறேன்னா ஓகே, இப்படி டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து பேங்க் நோட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் முதல்ல அது பார்க்கணும். பேங்க் நோட்டுக்கும் அதுக்கு, பேங்க் நோட்ல வந்து பார்க்குறோம். இப்போ பேங்க் நோட் வந்து மக்களே சிம்பிள், நம்மளோட கரன்சி நோட்டை இப்போ இதில் பார்க்குறீங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்பிஐயோட ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் 500 rupees அப்படின்னு இருக்கா. இது ஆர்பிஐ சைன் பண்ணியிருப்பாரு. இது வந்து பிசிக்கல் கரன்சி. இதே ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் கரன்சி தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ல கொடுப்பாங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் டிஜிட்டல் கரன்சி. இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆர்பிஐ. ஓகேவா? சேம் லைக் பிசிக்கல் கரன்சி தான், பட் ஆனால் நீங்கள் ஒரு ஆப் வழியாவே அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதை ரிலீஸ் பண்ணுறது யாரு? சென்ட்ரல் பேங்க் தான். ஓகேவா? ரொம்ப ஈஸியராகவும் ஃபாஸ்டராகவும் சீப்பராகவும் நீங்கள் மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், கரன்சி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ எல்லாருமே வந்து சிபிடிசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கரன்சி பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆர்பிஐயோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். ஒரு நிமிஷம் அந்த வேல்யூ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அரௌண்ட் 6,000 crore ஆர்பிஐ ஆனுவல் ரிப்போர்ட். இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கரன்சி பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? கரன்சி பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு. பேங்க் நோட் சார் இது இருக்கு பாருங்க. கரன்சி நோட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணேன். ஃபினான்ஷியல் 25ல பாருங்க 6,000 crore, அரௌண்ட் 6,300 crore வந்து செலவு பண்ணிடுறாங்க கரன்சி நோட்டு பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுறதுக்கு மட்டுமே. இப்போ அந்த செலவு வந்து இங்கே மிச்சமாகும் இந்த மாதிரி யூபிஐ பண்ணுறதால. ஆனால் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ யூபிஐ வந்து ஜென்ரலாக எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஹியூஜ் வால்யூம் ஆஃப் மணி சென்ட் பண்ணுறாங்களா, அவங்களும் ரொம்ப ஃபாஸ்டராக சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து டைம் ரொம்ப சீக்கிரமே சென்ட் பண்ண முடியும். அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்கள் யூபிஐல சென்ட் பண்ணுறப்போ இப்போ ஹியூஜ் வால்யூம் மணிலாம் சென்ட் பண்ணுவோம், சில டைம் வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் சிபிடிசி அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் வரும் அப்படின்னா. இன்னொரு விஷயம், சிபிடிசி ஒன்று வந்து ஃபாஸ்டர். ஓகே, செகண்ட் என்னன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலும் டிஜிட்டல் கரன்சி இருக்கு மக்களே. டிஜிட்டல் கரன்சினா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கண்ட்ரி கிரிப்டோ கரன்சி ஒன்று கேள்விப்படுறீங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்றது என்னன்னா, ஒரு பிரைவேட் என்டிட்டி ஓன் பண்றது. அது யார் ரெகுலேட் பண்றான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதுல வந்து மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அதை ரெகுலேட் பண்றது ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் கிடையாது, ஒரு சாவரின் கரன்சி அது கிடையாது. பட் பீப்புள்ஸ் ஆர் மக்கள்லாம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அதான் ரிஸ்கியர். அப்போ மக்கள் அந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரிஸ்க்குன்னு சொல்லணும்.
நம்ம நாட்டிலே டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வேணால் டிரான்சாக்ஷன் எதாவது பண்ணணும்னா டிஜிட்டல் கரன்சியில் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சியில் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் மக்களோட டைவென்ஷனாக இது மாற்றுறாங்க. அதே மாதிரி பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆகிற செலவை குறைக்கிறாங்க. ஏன்னா சில காசு இப்போ மொத்தமே டிஜிட்டல் கரன்சி, மொத்தமே வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி யாரும் மாற மாட்டாங்க உடனே. பட் அட்லீஸ்ட் சம் மெம்பர்ஸ் வந்து இப்போ இந்த ரிப்போர்ட்லேயே பாருங்க, சிபிடிசி யூஸ் பண்ணி வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த லைன்ல பார்த்தீங்களா 334% வந்து சிபிடிசி, ரீட்டைல் சிபிடிசி யூஸ் பண்றாங்க. எவ்வளோ பாருங்க, 1016 கோடி வந்து ரீட்டைல் சிபிடிசி சென்டர். ஐ மீன் ரீட்டைல்னா யாரு, நீங்க நானு, டெய்லி வேஜஸ், டெய்லி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ற டிரான்சாக்ஷன் தான் ரீட்டைல் டிரான்சாக்ஷன். அந்த ரீட்டைல் டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா 334% வந்து சர்ஜ் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ இப்போ எல்லாருமே சிபிடிசின்னு போறப்போ அப்ப நம்ம அந்த அதுக்கு ஈக்குவலான மணி டிரான்ஸ்ஃபர் பிரிண்ட் பண்றீங்கல்ல, அந்த காஸ்ட் குறையும் இல்ல. அது கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயம். இப்போ இந்த 6000 ரூபாய் பாருங்க, இந்த 6000 ரூபாய் கட் பண்ணா வேற ஏதாவது செலவு பண்ணலாம் கவர்மெண்ட். ஓகேவா, இந்த விஷயம். அடுத்து பாருங்க, சிபிடிசியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன. இது வந்து ஆர்பி சைட்ல இருந்து, சாரி இமேஜா வச்சுட்டாங்க. இந்த சிபிடிசி வந்து யார் ரிலீஸ் பண்ற மக்களை, சாவரின் ஒரு கண்ட்ரி ரிலீஸ் பண்றதா சாவரின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. இது ஜென்ரலா சிம்பிள், ஆர்பி ரிலீஸ் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு பேக் பண்றாங்க. ஓகேவா, வந்து இட் அப்பியர்ஸ் as a liability on the central bank balance sheet. லையபிலிட்டினா என்ன, நிறைய டைம் நம்ம சொல்லியிருப்போம், இருந்தாலும் இதுலயும் சொல்றேன். லையபிலிட்டினா லைக் வந்து பொறுப்பு. இப்போ நான் அபித் சார் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அபித் சார் கிட்ட ஒரு 10,000 நான் கடன் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த 10,000 வந்து அபித் சாருக்கு அசெட், அவரோட காசை எங்கிட்ட எடுத்து கொடுத்துருக்காரு. நான் ஒரு 1 மந்த்ல கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 10,000 எனக்கு என்ன விஷயம், லையபிலிட்டி. நான் அவருக்கு பே பண்ணணும், என்னோட பொறுப்பு. அந்த காசை நான் கொடுத்தாகணும் சொன்ன டேட்ல, அது என்னோட பொறுப்பு. அப்போ இப்போ பேங்க்குக்கு அந்த மாதிரி, இப்போ ஆர்பிஐக்கு இது லையபிலிட்டியா கிரியேட் ஆகும். ஏன்னா இப்போ அவங்க இஷ்யூ பண்ணது ஆர்பிஐ தான். இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை இஷ்யூ பண்ணது யாரு, ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, அது டிரான்சாக்ஷன் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை யார் பார்க்கணும், ஆர்பிஐ தான் பார்க்கணும். அப்போ அது அவங்களோட பொறுப்பு தானே. அதுதான் சொல்றான், இட் அப்பியர்ஸ் லையபிலிட்டி டு த சென்ட்ரல் பேங்க். அவங்களோட பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் அவங்களோட இன்கம் என்ன, செலவு என்ன, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட்ல இது லையபிலிட்டியா கணக்காகும். ஏன்னா சிபிடிசி ரிலீஸ் பண்றாங்க, அது ஏதாவது இஷ்யூ வருது, அது டிரான்சாக்ஷன் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஆர்பிஐ தான் சோல் பொறுப்பு, அவங்க தான் பொறுப்பு, சோல் அத்தாரிட்டி. ஓகேவா, must be accepted as a medium payment, legal tender. ஆர்பிஐ ரிலீஸ் பண்றதால இது லீகல் டெண்டர், கரன்சி வந்து லீகல் டெண்டர் இப்போ யூஸ் பண்ணலாம். ஓகேவா, சிடிசிஸ் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட்ஸ்மே மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃப்ரீலி கன்வெர்டபிள் அகைன்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் மணி அண்ட் கேஷ். இப்போ கமர்ஷியல் பேங்க் இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதில் ஒரு 1 lakh வச்சிருக்கேன். ஓகேங்களா, அந்த 1 lakh வந்து நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம். என்னன்னு ரெக்வஸ்ட் பண்ணலாம், எனக்கு வந்து ரீட்டைல் சிபிடிசி அக்கௌண்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு நான் கேட்கலாம். அவங்க என்ன பண்ண, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப் வழியாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆப் இந்த மாதிரி இருக்கும், அந்த ஆப்பில் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரூபாய் நோட்ஸ்லாம். இதை ஆட் பண்ணி எனக்கு லைக் யூபிஐ ஆப் மாதிரி தான், ஆனால் இது டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் நம்மளோட கரன்சி. ஓகேங்களா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எனக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகேவா, அப்ரூவல் கொடுத்ததும் நான் இதுல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வேற யாராவது சிபிடிசி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்களா அவங்களுக்கு நான் இப்போ அபித் சாரே வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து நான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா, இப்போ புரியுதா. அப்போ என்னுடைய அந்த கேஷை, இங்க இருக்குது பிசிக்கல் கேஷ், அதை டிஜிட்டல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி அதை நான் மணி டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதுல மணி நீங்க வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ல கரன்சி வந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. முக்கியமான இது பாயிண்ட், ரொம்ப முக்கியமானது. சிபிடிசியில் இருக்கிற மணிக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிபிடிசியில் இருக்கிற மணிக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ நம்ம ஒன்று நினைக்கலாம், ஸோ இப்போ இந்த மாதிரி சிபிடிசி வந்ததால பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போயிடுமோ, ஏன்னா யாருமே பேங்க்கு வர மாட்டாங்க. ஏன்னா சிபிடிசி அக்கௌண்ட் வேணும்னா உனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் தான் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. நீ அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைனாலே ஒரு இன்டர்மீடியட்ஸ் கிட்ட போய் கூட, ஐ மீன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே போய் எனக்கு சிபிடிசி அக்கௌண்ட் வேணும்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக தருவாங்க. ஒரே நிமிஷம் சார்ஜ். ஓகே,
அவங்க வந்து அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைனாலுமே போய் கேட்டாலுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க வந்து அந்த சிபிடிசி ஆக்சஸ் கொடுப்பாங்க. சிபிடிசி ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஐ மீன் என்ன அர்த்தம், நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அந்த பேங்க்ல அப்படின்னு ரீசன் கிடையாது. நீங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லைனாலுமே உங்களுக்கு சிபிடிசி ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்படி பார்த்தா எல்லாருமே சிபிடிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு யாருமே பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண மாட்டாங்களே சார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, டெபாசிட் பண்ண மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கதான் செக் வைக்கிறாங்க ஆர்பிஐ. நான் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மக்கள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றப்போ அவங்க எதுக்கு டெபாசிட் பண்றாங்க? அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வருமா? வீட்டில் 100 ரூபா வச்சிருந்தா அது 100 ரூபாவை தான் இருக்கும், பேங்க்ல போட்டோம்னா 110 ரூபா மாறும். ஸோ அந்த ரீசனுக்கு தான் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. அப்போ சிபிடிசியால பேங்க் டெபாசிட்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இல்லை. குறையலாம், ரொம்ப நான் சுத்தமா பேங்க் எம்ப்ளாய்ஸ்க்கு வேலை எல்லாம் போகுது அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க டெபாசிட் பண்ணதான் செய்வாங்க. அப்போ சிபிடிசியோட பர்பஸ் தான் சார் என்ன அப்படின்னா, ஹோல்சேல்ல பெரிய வால்யூம் ஆஃப் மணிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களா, சில பேர் 2 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 50,000 கோடி அனுப்புறாங்கன்னா அவங்க வேலட்ல இருந்து சென்ட் பண்றப்போ ரொம்ப ஐ மீன் சிபிடிசி வேலட்ல இருந்து அனுப்புற சீக்கிரமே அனுப்ப முடியும் மக்களே, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. யூபிஐ கம்பேர் பண்றப்போ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ யூபிஐ விட ஃபாஸ்டா இது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்ல சிபிடிசி மேஜர் ரோல் பே பண்ணும். ஓகேவா? அடுத்த விஷயம் ஃபங்கிபிள் அப்படின்னா டிரான்ஸ்ஃபரபிள்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபரபிள் ஓகேவா? லீகல் டெண்டரா ஓகேவா? நீங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லைனாலுமே நீங்க போய் சிபிடிசி கிரியேட் பண்ணிக்க முடியும். லீகல் டெண்டர் மீன் கரன்சி அந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் இல்லைனாலுமே, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னாலுமே எனக்கு சிபிடிசி அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? சிபிடிசிக்கு வந்து லைக் என்னன்னா, நீங்க அந்த பேங்க்ல அந்த ஒரு 10,000 எனக்கு சிபிடிசில வேணும் அப்படின்னா 10,000 பிசிக்கலா அங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்க சிபிடிசி அக்கௌண்ட்ல இந்த 10,000 வந்துடும், டிஜிட்டல் கரன்சி வந்துடும். அதுல இருந்து நீங்க வேலட்ல இருந்து இன்னொரு வேலட்டுக்கு அனுப்பலாம். ஓகேவா? அப்ப பேங்க் அக்கௌண்ட் இருந்தாதான் சிபிடிசி அப்படின்றது கிடையாது. ஓகேவா? புரியுதா? அடுத்து இதனால வந்து பிரிண்டிங் காஸ்ட், ஆர்பிஐ வந்து நோட் பிரிண்ட் பண்றாங்கல்ல, அந்த காஸ்ட்டுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் சிபிடிசி பக்கம் போறப்போ பிசிக்கல் கரன்சி டிபெண்ட் பண்றது கம்மியாகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிபிடிசி பிரிண்ட் பண்றது கம்மி பண்ணுவாங்க. ஐ மீன் பிசிக்கல் கரன்சி பிரிண்ட் பண்றது கம்மி பண்ணுவாங்க. சிம்பிள். புரிஞ்சுதா? அடுத்து மக்களை தியரியா தான் ஃபுல்லாவே போகும், கொஞ்சம் அப்படியே ஐ மீன் ரீட் பண்ணுங்க, கண்டிப்பா புரியும். அடுத்து இந்த சிபிடிசியோட வேற என்ன முக்கியமான விஷயம், வேற எதுக்காகலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிசிக்கல் கேஷ் மேனேஜ்மெண்ட்டை இது ரெடியூஸ் பண்ணும் மக்களே. ஒரு பேங்க்ல வந்து பிசிக்கல் கேஷ் மெயின்டைன் பண்றத விட இப்போ சிபிடிசி போயின்றப்போ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து டிஜிட்டலா மாறிடும். அப்போ அவங்களோட கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து இது ஐ மீன் ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணும். எல்லாருமே வந்து இப்போ சிம்பிளா இவ்வளோ ஈஸியரா நீங்க கேஷ் அனுப்ப முடியும்னு சொல்றப்போ எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவனே வந்து சிபிடிசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்பி கிட்ட வந்து சிபிடிஎஸ் அக்கௌண்ட் கேட்பாங்க, இல்லை ஒரு பேங்க்ல போயிட்டு சிபிடிசி அக்கௌண்ட் கேட்பாங்க. ஓகேவா? சிபிடிசியை கரன்சி ரிலீஸ் பண்றது ஆர்பிஐ தான். ஆனா அது அந்த ஆப் பர்மிஷன் கொடுக்கறது பேங்க்குமே பேங்க்குமே ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால வந்து ரெசிலன்ஸ் பேங்கிங் சிஸ்டம்ல ரெசிலன்ஸ் வரும், எஃபிஷியன்சி பெட்டர் ஆகும். ஏன்னா ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து ஐ மீன் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபெயிலியர் ஆகுது இல்லை, அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து பேமெண்ட் சிஸ்டம்ல இது ஒரு புதிய இனோவேஷன். ஓகேவா? நிறைய கண்ட்ரியில் இருக்கு, நம்ம கண்ட்ரியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுதான் அண்ட் பூஸ்டிங் இனோவேஷன் இன் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன். கிராஸ் பார்டர்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ் அந்த மாதிரி கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், ஒரு கான்ட்ரிலேருந்து இன்னொரு கான்டினென்ட் அந்த மாதிரி போகுது இல்லை, அந்த மாதிரி கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் ஸ்பேஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணும், பெட்டர்மெண்ட் பண்ணும், எஃபிஷியன்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து வேற என்ன எங்களோட மெயின் மோட்டிவ் அப்படின்னா, இப்போ நீங்க பிசிக்கல் ஃபார்ம்ல எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றீங்களோ அதே சேம் ஃபீல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்ம்லையும் ஆர்பி கொடுக்க ட்ரை பண்றாங்க. இதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, ப்ராப்பரா மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கணும், அதை ப்ராப்பரா வந்து எந்த இஷ்யூனாலும் உடனே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆர்பி தான் சோல்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் அதை எடுத்து அந்த ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க பார்க்கணும். அதெல்லாமே இது சிபிடிசி வழியா ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குல்ல, அது பக்கம் மக்கள்ல போக விடாம தடுக்கிறாங்க. பிரைவேட் டிஜிட்டல் கரன்சில என்னன்னே தெரியாம சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நீ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, அதுல ஹை ரிட்டர்ன்ஸ் வரும்னு பண்ணாத. நம்ம கிட்ட டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று இருக்கு, உனக்கு கேஷ் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இதுல வந்து வச்சுக்கோ, ஆனா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, ஆர்பிஐ நான் பேக் பண்றேன், நான் உறுதி கொடுக்குறேன், எப்பவுமே உனக்கு அந்த கரன்சி வந்து நான் உனக்கு நான் சேஃபா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி. இப்போ ஜென்ரலா வந்து கிரிப்டோ கரன்சிலையும் சிபிடிஸ்லும் ஒரு சேம் விஷயம் இருக்கு. அது என்னன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும். அது என்ன பிளாக் செயின் டெக்னாலஜினா, இப்போ இங்க ஒரு பிளாக் மக்களே, இது ஏ, இங்க ஒரு பிளாக், இது பி,
இங்கே ஒரு பிளாக், இது சி எக்ஸெட்ரா எக்ஸ் வரைக்கும் இருக்குது ஒரு பிளாக். ஓகேவா? சரி, இப்போது இங்கேருந்து நோட் இது ஏன்றது யார்? இப்போ நான் வச்சுங்க, நான் வந்து அபித் சாருக்கு அனுப்புகிறேன். இங்கேருந்து ஸ்ரீராம் சாருக்கு போகுது. இங்கேருந்து வேறு யார்? அருண்குமார் சார். இங்கேருந்து வேலுமணி சார். ஐயோ, வேலுமணி சார். இந்த மாதிரி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் போகுது. அப்போ அந்த ஒவ்வொரு நோட்லேயும் இங்கே ஆரிஜின் யார்? இங்கே தான் ஆரிஜின். இப்போ இங்கே வரப்போ இந்த கரன்சி யார்கிட்டேருந்து வந்தது? ஏ கிட்டேருந்து வந்தது. ஓகேவா? அந்த ஏவோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இங்கே போகிறப்போ இந்த கரன்சி யார்கிட்ட வந்தது? பி கிட்ட வந்தது. அந்த பியோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். அப்போ எந்த நோட்டில் போய் செக் பண்ணாலும் இப்போ இந்த கரன்சி இங்கே வந்தப்போ இந்த கரன்சி யார்கிட்ட வந்தது? சி கிட்ட வந்தது. அந்த சியோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். இந்த கரன்சி யார்கிட்ட வந்தது? அருண்குமார் சார் கிட்ட இருந்து வந்தது. அப்போ இங்கே அருண்குமார் சாரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அவரோட கேஒய்சி எல்லாமே இருக்கும். அப்போ எந்த நோட்ல நீ போய் செக் பண்ணாலுமே ஆரிஜின் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதை கண்டுபிடிக்க முடியும். இதுல இந்த தான் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கிரிப்டோ கரன்சிலுமே இருக்கு. ஆனா ரெகுலேஷன் வந்து வீக். அது யார் அந்த கரன்சி இஷ்யூ பண்றான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ சிபிடிசினா உங்களுக்கு ஆர்பிஐ தான், என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு ஆர்பிஐ பார்த்துப்போம். ஆனா கிரிப்டோ கரன்சில அப்படி இல்லை. ஸோ கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு மக்களோட கவனம் திருப்பத்துக்காக இந்த விஷயம் பண்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா? அடுத்து அதே மாதிரி பிட்காயின் ஸ்டில் இருந்தாலும் பிட்காயின்ல வந்து மக்கள் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அந்த அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு. ஆனால் நினைச்சு பாருங்க, அந்த காயினை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அதில் போய் நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அமையலாம். அதனால அந்த மாதிரி மக்களோட ஆர்வம் அது மேலே போயிட்டு இருக்கு. அதை தடுக்கணும்னே இதை பண்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு லெஜிட்டிமசி இருக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா லெஜிட்டிமசி இருக்கணும்ல. லெஜிட்டிமசி இல்லாதது அது பிட்காயின்ன்றது. யார் ரிலீஸ் பண்றான்றதே தெரியாது மக்களே. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து இது வரைக்கும் முடிச்சா சிபிடி. இது வரைக்கும் என்னென்ன லாஸ்டா ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓகே, அடுத்து 2 விஷயம் சொன்னேன். சிபிடிசியில் ஹோல்சேல் ஒன்று பார்த்தோம், ரீட்டைல் ஒன்று பார்த்தோம். சிபிடிசி ஹோல்சேல், சிபிடிசி ரீட்டைல். ஓகேவா? சிபிடிசி ஹோல்சேல் வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்க? ஹோல்சேல்றப்போ ஒரு பெரிய மார்க்கெட். இப்போ நம்ம ஒரு டொமஸ்டிக்காக ஒரு கடையில் போய் நம்மளுக்கு தேவையான காய்கறி வெங்காயம் வாங்குறோம். அந்த கடைக்காரன் போயிட்டு ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவோம். அது ஹோல்சேல் மார்க்கெட்னு சொல்லுவோம். இது ஓகே. ஒரு ஃபினான்ஷியல் டேர்ம்ல ஹோல்சேல் ரீட்டைல் எப்படி சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இப்போ ரீட்டைல் எடுத்துங்க. ரீட்டைல் டிரான்சாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கீழே போயிடுமா? இங்க சொல்றேன். ரீட்டைலு, ஹோல்சேல். ரீட்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அபித் சாருக்கு காசு அனுப்புறேன். இது வந்து ரீட்டைலில் வரும், பர்சன் டு பர்சன். இப்போ இங்கே பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. அவங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொமஸ்டிக் ஏதாவது ஒரு பேங்க் வச்சுப்போம். ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளோ வால்யூம். இப்போ நான் அபித் சாருக்கு கணக்கு பண்ணுறப்போ நான் எவ்வளோ அனுப்பலாம்? மேக்ஸிமம் ஒரு 50,000 வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ரீட்டைல் பண்ணுறது. ஹோல்சேல்ன்றப்போ இந்த மாதிரி பேங்க் டு பேங்க் இவங்க எவ்வளோ அனுப்பலாம்? மேபி ஒரு 1 lakh crore அனுப்புறாங்க அப்படின்ற இது ஹோல்சேல். ஓகேவா? அதுதான் ஹோல்சேல் சிபிடிசி. ஹோல்சேல் சிபிடிசின்றது என்னன்னா பர்டிகுலரா ஓகேவா ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்குது, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க் டு பேங்க் அந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு நடக்குதுல, அதுக்காக கொண்டு வந்ததுதான் ஹோல்சேல். ரீட்டைல்ன்றதுனால மக்களே, ரீட்டைல் டிரான்சாக்ஷன்றது ஜென்ரலா இப்போ நான் சொன்ன மாதிரி நானும் அபித் சாரும் டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்றது நம்மளா ரீட்டைல் கஸ்டமர்ஸ். ஓகேவா? அந்த ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்து பொட்டன்ஷியலி யாரெல்லாம் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா பிரைவேட் செக்டார்ல இருக்கிற லைக் பேங்க் டு பேங்க் இருக்காது, அந்த பேங்க்ல இருக்க கஸ்டமர்ஸ் அவங்க பண்ணிக்கிறது. நான் ஃபினான்ஷியல் கஸ்டமர்ஸ் அந்த நேம்லேயே இருக்கு. ஃபினான்ஸ் சம்பந்தமா இல்லாத சில என்டிட்டிஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ற கஸ்டமர். அதாவது இப்போ என்பிஎஃப்சிஸ் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கிடையாது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபினான்ஸுக்காக இல்லாத ஒரு கம்பெனி, ஆனால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சப்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள நான் ஃபினான்ஷியல் கன்சியூமர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஃபினான்ஷியல் ப்ராடக்டே அவங்க வந்து டெவலப் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை கன்சியூம் மட்டும் பண்ணுவாங்க. ஃபினான்ஸுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை மக்களே. ஓகேங்களா? ஆனால் அதை கன்சியூம் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்றது நான் ஃபினான்ஷியல் கன்சியூமர்ஸ். அவங்களாம் வந்து ரீட்டைல் சிபிடிசி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸஸ், குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்றவங்க. ரொம்ப ஹை லெவல் வால்யூம்னா அது ஹோல்சேல்ல போயிடும். ஓகேவா? அடுத்து டோக்கன் பேஸ்டு சிபிடிசி. டோக்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோம், நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறான்.
டோக்கன் 2, டோக்கன் 3, டோக்கன் அப்படின்றப்போ அந்த டோக்கனுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த டைமில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லை அந்த டோக்கனுக்கு இந்த லிமிட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி சிபிடிஸில் டோக்கன் பேஸ்டு சிபிடிசின்னு ஒன்று இருக்குது. அது லைக் பேங்க் நோட் மாதிரி தான். நம்ம பேங்க் நோட்டை அதில் என்ரோல் ஆகிடும். அதாவது என்னன்னா, இப்போ அந்த டோக்கன் வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னோடது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது சிபிடிசி அக்கௌண்ட் வாங்கிட்டேன், ரீட்டைலுக்கு வாங்கிட்டேன். ஏன்னா நான் ரீட்டைல் கஸ்டமராக வருவேன். ஓகேவா? எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எனக்கு கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறது டோக்கன் பேஸ்டு சிபிடிசி. ஓகேவா? புரியுதா? அடுத்து டோக்கன் பேஸ்டு சிபிடிசி வந்து எப்படின்னா, பர்டிகுலர்லி ஃபார் இது வந்து எம்சிக்யூல கேட்பாங்க. டோக்கன் பேஸ்டு சிபிடிசினா என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணது? சிபிடிசி ஃபார் ரீட்டைல், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ரீட்டைல் செக்மெண்ட், அதுதான் டோக்கன் பேஸ்டு சிபிடிசி. ஓகேவா? அடுத்து அக்கௌண்ட் பேஸ்டு சிபிடிசி. அக்கௌண்ட் பேஸ்டு சிபிடிசி அப்படின்னா இது வந்து ஹோல்சேல் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. டோக்கன் பேஸ்ட்னா ரீட்டைல், அக்கௌண்ட் பேஸ்ட்னா ஹோல்சேல். ஹோல்சேல்னா பேங்க் டு பேங்க், பெரிய பிசினஸ் டு பெரிய பிசினஸ், பெரிய பெரிய வணிகர்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஹியூஜ் லெவல் ஆஃப் வால்யூம் செல் பண்றது, அதெல்லாம் வந்து அக்கௌண்ட் பேஸ்டு சிபிடிசி. அதெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட் யூஸ் பண்றது அக்கௌண்ட் பேஸ்டு சிபிடிசி. ஓகேவா? இந்த அக்கௌண்ட் பேஸ்டு சிபிடிசி யார் ப்ரொவைட் பண்றான்னா, ஆர்பிஐ தான் அதை ரிலீஸ் பண்றா. சில பேங்க்ஸுக்குமே ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க, நீ வந்து சிபிடிசி ரிலீஸ் பண்ணிக்கோ, நான் வந்து அத்தாரிட்டி கொடுக்குறேன், நீ சிபிடிசி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஹோல்சேல்லையும் சரி ரீட்டைல்லையும் சரி பேங்க்ஸுக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எந்தெந்த பேங்க்னு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து அந்த எந்த பேங்க்னு இதில் நான் போடலைன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட்டேன். நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் மக்களே. ஓகேவா? அடுத்து அக்கௌண்ட் பேஸ்டு சிபிடிசி வந்து ஹோல்சேல் செக்மெண்ட்டுக்காக டிசைன் பண்ணது. ஓகேவா? ஹோல்சேல் செக்மெண்ட். ஓகேவா? அடுத்து என்னென்ன மோட் இருக்கு, இப்போ நான் வந்து அபி சாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ அவர்கிட்ட டைரக்டா கையில இருந்து கொடுக்கலாம், சார் கிட்ட கையில கொடுக்கலாம். ஒன்னு அக்கௌண்ட்ல இருந்து நெட் பேங்கிங்ல அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா யூபிஐல அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 3 விஷயம் சொல்லிட்டேன், 3 வே இருக்கு. அதுதான் எத்தனை மோட்ஸ் இந்த மாதிரி நீங்க சென்ட் பண்ண முடியும் சிபிடிசி. அதை ஆர்பிஐ வந்து அவங்களோட அத்தாரிட்டி பொறுத்து அது மாறுது. ஃபர்ஸ்ட் டைரக்ட் மாடல் அப்படின்னா என்னன்னா, சென்ட்ரல் பேங்க் இருக்காங்களா நம்மளோட ஆர்பிஐ, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அந்த இஷ்யூ பண்றதுக்கும் சரி. அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் இஷ்யூ பண்றது எல்லாமே ஆர்பிஐ. ஓகேவா? சென்ட்ரல் பேங்க் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சிபிடிசி சிஸ்டம். அந்த சிபிடிசி சிஸ்டம்ல இஷ்யூ பண்றதுல இருந்து டெலிவர் ஆகுறதுல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் மொத்தமே ஆர்பிஐ பார்த்துப்பாங்க. அது வந்து டைரக்ட் மாடல். டைரக்ட்னா மொத்தமே நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. ஓகேவா? புரியுதா? அடுத்து in this model CBDC represents direct claim on central bank. சென்ட்ரல் பேங்கே வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கும், இஷ்யூ பண்றதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு செக் பண்றது, ஃபெயிலியர் ஆனா அதை ஹேண்டில் பண்றது, அடுத்து ஏதாவது கிரீவன்ஸ் வருதுன்னா அதை பாக்குறது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஆர்பிஐ பார்த்துக்கும், மொத்தமே ஆர்பிஐ பார்த்துக்கும். அதுதான் வந்து டைரக்ட் கிளைம். ஓகேவா? அடுத்த மோட் என்னன்னா இன்டைரக்ட் மாடல்னா அந்த நேம் படிக்கும் போது உங்களுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப யாரோ ஒருத்தர் உள்ள வரான், அதாவது சென்ட்ரல் பேங்க் அதர் இன்டர்மீடியரிஸ். இப்போ நான் சொன்னேன்ல, பேங்க்ஸுக்குமே ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டான், சிபிடிசி ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த பேங்க்ஸ் வந்து இன்டர்மீடியட்ஸா வருவாங்க. சில டைம்ல வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனே வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்றதுக்காக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துட்டான், நான் சிபிடிசி ஆக்சஸ் ஒன்று கொடுத்துறேன், நீ வந்து ரிலீஸ் பண்ணு, ரீட்டைலுக்கும் ரிலீஸ் பண்ணு, ஹோல்சேலுக்கும் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான் தெரியுமா? அதுதான் இன்டைரக்ட் மாடல். அதாவது ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருவான், பேங்க்ஸ் நீ ரிலீஸ் பண்ணு அப்படின்னு. பேங்க் ரிலீஸ் பண்றது தான் இன்டைரக்ட் மாடல். ஓகேவா? அடுத்து இன் திஸ் மாடல் என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் பேங்க் இஷ்யூஸ் சிபிடிசி, அவங்க தான் இஷ்யூ பண்றாங்க டு கன்சியூமர்ஸ் இன்டைரக்ட்லி த்ரூ இன்டர்மீடியேட்ஸ்னா யாரு? இந்த இடத்துல பேங்க்ஸ் இல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க அப்ரூவல் கொடுக்கப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். எனி கிளைம் பை கன்சியூமர்ஸ் இஸ் மேனேஜ்டு பை இன்டர்மீடியேட்ஸ். அதாவது ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்றப்போ அந்த பேங்கை பார்த்துக்க சொல்லுவான். ஏன்னா ஆர்பிஐ பார்த்துட்டு அவன் எப்படி அவன் வேலையை பார்ப்பான், ஆர்பிஐக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ இந்த இன்டைரக்ட் மாடல்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆர்பிஐ கொஞ்சம் வேலை மிச்சம். ஓகேவா? அடுத்து இன்டைரக்ட் மாடல் இஸ் சேம் லைக் அப்படின்னு சொல்லுவோம்ல, லைக் அதான் கரண்ட் பிசிக்கல் கரன்சி மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம கரண்டா இருக்கிற பிசிக்கல் மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்கு மக்களே? நம்ம பேங்க் கிட்ட தான் போய் டெபாசிட் பண்றோம், பேங்க் கிட்ட தான் லோன் வாங்குறோம். ஆனா அந்த பேங்கை ரெகுலேட் பண்றது, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் நம்ம டெபாசிட் பண்றோம், லோன்ஸுமே வாங்குறோம்.
ஆனா இதை ரெகுலேட் பண்றது யாரு? ஆர்பிஐ. அப்போ இந்த சிபிடிசிலையும் பாரு, இன்டைரக்ட் மாடல் சிபிடிசில இதேதான், ஆர்பிஐ தான் அதை ரிலீஸ் பண்றா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டான், நீ வந்து சிபிடிசி ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ இப்போ இருக்கிற பிசிக்கல் கரன்சியில் எப்படி இருக்கோ அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதாவது சிபிடிசி ரிலீஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு அப்ரூவல் கொடுத்துறேன், அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா கஸ்டமரை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது தான் இன்டைரக்ட் மாடல். இன்டைரக்ட் மாடல் இஸ் சேம் கரண்ட் பிசிக்கல் கரன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்ப கரண்டா இருக்கிற கரன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இன்டைரக்ட் மாடல் அப்படின்னு சொல்றான். வேரிங் பேங்க்ஸ் மேனேஜ் ஆக்டிவிட்டிஸ் லைக் டிஸ்ட்ரிபியூஷன், டோன்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட், அதுல டிஸ்ட்ரிபியூட் பண்றது அவங்க தானே, ஓகேவா? அப்புறம் அக்கௌண்ட் கீப்பிங், அக்கௌண்ட்ல என்னென்ன வேல்யூ, எவ்வளவு அக்கௌண்ட் எவ்வளவு சென்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இருக்கு பேலன்ஸ், அப்புறம் அடியரன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அடியரன்ஸ், அதெல்லாம் எல்லாமே பேங்க்ஸ் பார்த்துப்பாங்க. இல்லாட்டி கேவைசியுமே பேங்க்ஸ் பார்த்துப்பாங்க. கேவைசினா அது நோ யுவர் கஸ்டமர், அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் வெரிஃபை பண்றாங்களே, கேவைசி பத்தி நம்ம பேங்கிங் அவனஸ்ல பார்ப்போம், ஓகேங்களா? அடுத்த அண்ட் ஆன்டி மணி லாண்டரிங், அந்த அக்கௌண்ட்ல இருந்து டெரர் ஃபண்டிங் ஏதாவது போச்சுன்னா அதுக்கு பேங்க் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பார்க்கணும். அப்ப புரியுதா? இன்டைரக்ட் மாடல்ன்றது நான் ஆர்பிஐ, நீங்க பாக்குற நீங்க யாரோ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றப்போ நான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவேன், நீ ரிலீஸ் பண்ற சிபிடிசி, ரீட்டைலுக்கு ரிலீஸ் பண்றா, ஹோல்சேலுக்கு ரிலீஸ் பண்ற, ஆனா அதுல ஏதாவது பிரச்சனை நீயே பார்த்துக்கோ, ஓகே, நீயே பார்த்துக்கோ. அதுதான் இன்டைரக்ட் மாடல். அடுத்து ஹைபிரிட் மாடல். ஹைபிரிட்ல நீங்களே கெஸ் பண்ணிருக்க மக்களே, என்ன சிம்பிள், ரெண்டுத்தையும் கலந்தது. சில கேசஸ்ல ஆர்பிஐ வந்து ஃபுல்லா பார்த்துப்பாங்க, சில கேஸ்ல ஆர்பிஐ வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க, அதுதான் ஹைபிரிட், ரெண்டு கலந்தது. ஹைபிரிட் மாடல் டைரக்ட் லைன் ஆன் சென்ட்ரல் பேங்க் இஸ் கம்பைன்டு வித் பிரைவேட் செக்டார் மெசேஜிங் லேயர். அதாவது பிரைவேட் செக்டாரோட இன்டர்வென்ஷனும் இருக்கும், அதாவது பேங்க்ஸ் பிரைவேட் பிளேயர்ஸும் உள்ள வந்துமே அவங்க பண்ணிப்பாங்க. ஹைபிரிட்னா எல்லாமே கலந்தது மக்களே, மொத்தத்தையுமே ஆர்பிஐ பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு, சிலர் ஆர்பிஐ பார்த்துட்டு சிலர் வேடிக்கை பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா நீ பாரு, ஓகே, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வந்தா நீ பாரு, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன், அந்த பிரிச்சு விடுறாங்களா, எல்லா விதமான சர்வீஸும் கம்பைன் பண்ணது, அதுதான் ஹைபிரிட் மாடல். இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்றாங்க, ஆர்பிஐ தான், இந்த சென்ட்ரல் பேங்க் வில் இஷ்யூ சிபிடிசி டு அதர் என்டிட்டிஸ், அதர் என்டிட்டிஸ்னா பேங்க்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே, which shall make those entities then responsible for customer associated activities. அந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த என்டிட்டிஸ் தான் பொறுப்பு. சிபிடிசி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஃபெயிலியர் வந்தாலோ, அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ நீங்க தான் பொறுப்பு. அதாவது ரிலீஸ் பண்ணி விட்டு மொத்தத்தையும் நானே பாத்துக்கிறேன்றது ஒரு டைப்பு, ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இஷ்யூஸா நீ பாத்துக்கின்றது ஒரு டைப். அப்ப ரெண்டுத்துமே சேர்ந்தது தான் ஹைபிரிட் மாடல், ஓகேவா? அண்டர் திஸ் மாடல் கமர்ஷியல் இன்டர்மீடியரிஸ், கமர்ஷியல் இன்டர்மீடியட்ஸ்னா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நீங்க நானும் இருக்கீங்க, நான் இப்போ அபித் சாருக்கு, சரி அபித் சார் நானும் வச்சுங்க, அபித் சாருக்கு நான் காசு கொடுக்கணும், ஓகேங்களா? ஆனா வந்து அதை அப்ரூவ் பண்றதுக்கு வெரிஃபை பண்றதுக்கோ இப்போ நானும் சாரை ஒரு இன்டர்மீடியட் பர்சன் உள்ள வச்சு அவங்க மூலமா பேச்சுவார்த்தை, இப்போ லைக் எப்படி சொல்லலாம்னா, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை, ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்றாங்களா, அவன் தானே இன்டர்மீடியரி. அதே மாதிரி இந்த மாடல்ல வந்து, இந்த ஹைபிரிட் மாடல்ல வந்து இன்டர்மீடியரி வந்து பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இன்டர்மீடியட் சொல்றாங்க. இதுல பேங்க்ஸுமே வரும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுமே வரும், ஓகேங்களா? இவங்களுமே சேர்ந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரீட்டைலா இருக்கட்டும், ஹோல்சேலா இருக்கட்டும். அதாவது மொத்த சர்வீஸுமே நானே பார்த்துக்கிறேன், அந்த கேட்டகரி இருக்கும். நான் வந்து இஷ்யூ மட்டும் ரிலீஸ் பண்றேன், கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா நீ பார்த்துக்கோ, இதுவுமே இருக்கும். அதுதான் ஹைபிரிட் மாடல். புரியுதா? அடுத்து சரி, இந்த சிபிடிசி வர்றதால என்ன நடக்கும் அப்படின்றது, இப்போ நம்ம 3 விஷயம் சொன்னோம், டைரக்ட் மாடல், இன்டைரக்ட் மாடல், ஹைபிரிட் மாடல். அதுல என்னென்ன டிஃபர் ஆகுதுன்ற ஒரு கம்பாரிசன் இதுவும் ஆர்பிஐ சைட்ல இருக்கு. முதல்ல லையபிலிட்டி பார்க்கணும். டைரக்ட் மாடல்னா யாரு? டைரக்ட் மாடல்னா இஷ்யூ பண்றதே ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்றாங்க. அப்ப அந்த லையபிலிட்டி யாருக்கிட்ட இருக்கும்? லையபிலிட்டியும் பொறுப்பு, அது ஏதாவது ப்ராப்ளம் தான் யார் பார்க்கணும்? ஆர்பிஐ தான். இன்டைரக்ட் மாடல்ல இஷ்யூ பண்றது ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்றாங்க. அப்ப ஏதாவது ப்ராப்ளம்னா யார் பார்க்கணும்? சென்ட்ரல் பேங்க் தான், ஓகேவா? ஹைபிரிட் மாடல்ல சில கேசஸ்ல ஆர்பிஐ தான் ரிலீஸ், மொத்த கேசஸ்மே இஷ்யூ பண்றது ஆர்பிஐ தான் மக்களே. அந்த சிபிடிசி ரிலீஸ் பண்றது ஆர்பிஐ தான். உங்களுக்கு ஆக்சஸ் மட்டும்தான் பேங்க்ஸ் கொடுக்குறான். அப்போ எல்லா கேசஸ்லுமே அந்த லையபிலிட்டி ஆர்பிஐக்கு இருக்கும், அந்த பொறுப்பு ஆர்பிஐக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்து இஷ்யூவர் தான் டிஃபர் ஆகும். இப்போ டைரக்ட் மாடல்ல இஷ்யூருமே சென்ட்ரல் பேங்க் தான், ஏன்னா அவங்களே வந்து ஆக்சஸும் கொடுத்து அவங்களே எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, அவங்க தான் ரிலீஸும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் லையபிலிட்டி இருக்கும், அவங்க தான் ப்ராப்ளமும் பார்ப்பாங்க. இது ஓகேவா? இன்டைரக்ட் மாடல்னா எப்படி சொன்னேன், ஆர்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆக்சஸ் கொடுத்துரு. அப்போ இன்டைரக்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்க்கு, அந்த சிபிடிசி அக்கௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இஷ்யூவர் யாரு? இன்டைரக்ட் மாடல்ல சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்றது, இன்டர்மீடியட்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இன்டர்மீடியட்ஸ்னா யாரு? பேங்க் சொல்றேன் நான், இன்டர்மீடியட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க எல்லாமே வருவாங்க. அடுத்து
ஹைபிரிட் மாடல்ல சில கேசஸ்ல ஆர்பிஐ இஷ்யூ பண்ணி ஆர்பிஐமே அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுவாங்க. பட் சில கேசஸ்ல ஆர்பிஐ இஷ்யூ பண்ணி பேங்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்ப சென்ட்ரல் பேங்க் இஷ்யூஸும் பண்ணுவாங்க அண்ட் இன்டர்மீடியட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃபார் ரீட்டைல்ஸ் அண்ட் ஹோல்சேல் செக்மெண்ட். மக்கள் இது புரியுதா? குழப்பம் இல்ல. லையபிலிட்டினது பொறுப்பு, சென்ட்ரல் பேங்க் தான் அந்த கரன்சி ரிலீஸ் பண்ணுது. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க தான் பார்க்கணும். எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க தான் பார்க்கணும். ஐ மீன் ப்ராப்ளம் மீன்ஸ் அட்மோஸ்ட் இப்போ சில இஷ்யூஸ் வந்து பேங்க்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், பேங்க் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் லெவல் எஸ்கலேஷன், செகண்ட் லெவல் எஸ்கலேஷன், தேர்ட் லெவல் எஸ்கலேஷன் வரப்போ அட் லாஸ்ட் ஆர்பிஐ தான் பார்க்கணும். அப்போ ஆர்பிஐயோட கிட்ட தான் எல்லா பொறுப்புமே இருக்கு. அதுதான் சொல்றாங்க. யார் இஷ்யூ பண்றாருன்றது டைரக்ட்ல ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்றாங்க. இன்டைரக்ட்ல வந்து அந்த பினான்சியல் இன்டிமீடியேட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹைபிரிட்ல வந்து சில கேசஸ்ல ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுவாங்க, சில கேசஸ்ல பினான்சியல் இன்டர்மீடியட்ஸ். அடுத்து ஆபரேஷன்ஸ் யார் யார் பார்த்துப்பாங்க? ஏதாச்சும் பினான்சியல் அதில் நடக்கிற பினான்சியல் சிபிடிஸ் நடக்கிற பினான்சியல் ஆபரேஷன்ஸ் டைரக்ட்ல சென்ட்ரல் பேங்க், டைரக்ட்ல எல்லாமே சென்ட்ரல் பேங்க் தான். இன்டைரக்ட்ல வந்து அந்த இன்டர்மீடியட்ஸ் தான். இன்டர்மீடியட்ஸ் யார்? பேங்க். ஹைபிரிட்ல வந்து இன்டர்மீடியட்ஸும் சில டைம் பண்ணுவாங்க, ஆர்பிஐமே பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து இன்டர்மீடியட்ஸ் தான். அடுத்து செட்டில்மெண்ட் ஃபைனாலிட்டி. ஃபைனலா அந்த இப்போ என்கிட்ட இருந்து அபித் சாரோட அந்த சிபிடிசி வேலட்டுக்கு மணி போய் சேரணும், டைரக்ட்ல வந்து ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. ஐ மீன் சென்ட்ரல் பேங்க் தான், அவங்க தான் பார்த்துப்பாங்க. கடைசியா போய் சேர்றது அவங்க தான் அனுப்புவாங்க. இன்டைரக்ட்ல பார்த்தனா யார் பண்ணுவா? இன்டைரக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் ஃபைனாலிட்டி யார் பண்ணுவா? இவங்க பண்ணுவாங்க, இந்த இன்டர்மீடியட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஃபைனாலிட்டி ஹைபிரிட் மாடல்ல செட்டில்மெண்ட் ஃபைனாலிட்டியை சென்ட்ரல் பேங்க் தான் பண்ணுவாங்க, சென்ட்ரல் பேங்க் தான் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி சிபிடிசி வர்றதால மக்கள் டெபாசிட் போய் பண்ணுவாங்களா பேங்க்ல அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருக்கும் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அது பெரிய ரொம்ப ஃபுல்லாவே பண்ண மாட்டாங்க. அது ஃபுல்லாமே பெரிய ப்ராப்ளம் வராது. ஏன்னா டெபாசிட் பண்ணா உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், டெபாசிட் பண்றப்போ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சிபிடிசில இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா? அப்போ என்னதான் சிபிடிசி வருது, நம்ம டிரான்சாக்ஷன் ஈஸ் பண்ணாலுமே அது டெபாசிட் ரொம்பலாம் பாதிக்காது, கொஞ்சம் பாதிக்கும். பேங்க் எம்ப்ளாயிஸ் வேலை போகும் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. ஒன்னா வேக்கன்ட் ஐ மீன் எம்ப்ளாயிஸ் கவுண்ட் குறையலாமே தவிர பாதிப்பு இருக்காது. ஓகேவா? அடுத்து அதான் எக்ஸாம் எப்படி இருக்கும் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டேன். மக்களே முடிஞ்சுதா? ஓகே மக்களே, சிபிடிசி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நன்றி மக்களே.